இன்னைக்கு நம்ம வந்து பூரிக்கு வந்து ஃபேமஸான ஒரு சைட் டிஷ் பார்க்க போறோம். பொட்டேட்டோ பூரி மசாலா. இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி ஈஸியா சிம்பிளா செய்யலாம்ன்றது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொட்டேட்டோ பூரி மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப மையா மசிச்சிடாதீங்க. அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடலாம். அதுல வந்து 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு உளுந்த பருப்பு அதுல சேர்த்துப்போம். அது பொன்னிறம் ஆன பிறகு கறிவேப்பிலை சேர்த்துப்போம். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளத்தையும் நல்லா சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டா சீக்கிரம் வதங்கிரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். சேர்த்து இது நல்லா ஒரு 1/2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் வந்து முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மஞ்சத்தூளோட பச்சை ஸ்மெல்லு போற அளவுக்கு இது நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாம். அதே போல இந்த கொதிக்கிற டைம்ல அந்த பச்சை மிளகால உள்ள காரமும் நல்லா இறங்கிரும். இப்போ நல்லா கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போன பிறகு நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதுல சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுல வந்து கொஞ்சம் போல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தினா போதும். அப்போ இது வந்து ஒரு கொதி வர்றது வரைக்கும் இருக்கணும். ஏன்னா நம்ம மஞ்சத்தூள் ஸ்மெல்லும் இருக்காது, பச்சை ஸ்மெல்லும் நம்ம ஏற்கனவே நம்ம அதை கொஞ்சம் வேக வச்சனால அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. இப்ப தண்ணி ஊத்துனதுக்காக மட்டும் ஒரு கொதி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி கொதிக்கும் போது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சில கரெக்டா இருக்கும். அப்ப நம்ம சாப்பிடும் போது அது கொஞ்சம் திக்காகும். இப்போ நம்முடைய சுவையான பொட்டேட்டோ பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சுவைக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப என்னோட புது வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஹாப்பி ஹோம் மேக்கிங். பை.